அடுத்ததாக before we meditate this chapter, um, let's see the history. Hallelujah. Okay, இந்த பகுதியை நாங்கள் ஆராய்வதற்கு முன்பதாக இதனுடைய சில காரியங்களை நாங்கள் பார்த்து விட்டு இங்கே நேபுகாத் நேச்சர், இவர் பாபிலோனில் ராஜா, அவருடைய ராஜ்யத்தை விரிவாக பல நாடுகளில் அவர் என்ன செய்திருக்கிறார், அங்கே யுத்தம் செய்து கைப்பற்றினார் என்று நாங்கள் பார்க்கிறோம். யாரு? நேபுகாத் நேச்சர். ஹல்லேலூயா. அது ஒரு பெரிய முக்கிய நகரமாய் இருந்தது. விரிவாக பல நாடுகள் யுத்தம் செய்து கைப்பற்றினார். இங்கே எருசலேம் என்கிற ஒரு பெரிய முக்கிய நகரம், அந்த எருசலேமை கைப்பற்றி அங்கே உள்ள யூதர்களை என்ன பண்ணார் என்று சொன்னால் அடிமைப்படுத்தி, அங்கே அடிமையாக்கி அங்கிருந்த எல்லாரும் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய தேசத்துக்கு அழைத்து கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. அப்புறம் அவர் என்ன செய்த ஒரு முக்கியமான காரியம் என்று சொன்னால், அங்கே சாலமோன் கட்டிய தேவ ஆலயத்திலே ஆண்டவருடைய பாத்திரங்கள் எல்லாம் அங்கே இருந்தது. அந்த நாட்களிலே ஆண்டவர் யூஸ் பண்ண என்ன எப்படிப்பட்ட பாத்திரங்களாக இருந்திருக்கும் என்று யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் பொன்னினாலே செய்யப்பட்ட பாத்திரங்கள் அங்கே கிடந்தது. அந்த பாத்திரத்தை அவர் என்ன செய்கிறார், எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு தன்னுடைய கோயிலில் கொண்டு போய் அங்கே வைக்கிறாரு. ஹல்லேலூயா. பிரைஸ் ஜீசஸ். தேவன் அங்கே அதற்குரிய காரியத்தை பார்க்கும் பொழுது தேவன் அதற்கான நியாய தீர்ப்பை அவன் மேலே செலுத்தலை. நேபுகாத் நேச்சர் பின்பு அவருடைய மகன் யாரு? பெல்ஷத்சார். ஓகே, ராஜ்யத்துக்கு வருகிறார். யார்? நேபுகாத் நேச்சருடைய சன். ஹல்லேலூயா, மகன். ஆனால் இந்த நேபுகாத் நேச்சரின் மகனுக்கு அங்கே கடவுளுடைய பயம், கடவுள் எப்படிப்பட்டவர், எந்த ஒரு பெரிதான ஒரு அறிவில்லாமலும் இருந்ததை காணக்கூடியதாக இருக்கிற அந்த வேதாகம பகுதிகளை தியானிக்கும் பொழுது தேவனுடைய மகத்துவத்தை குறித்து, பரிசுத்தத்தை குறித்து, அபிஷேகத்தை குறித்தோ அவனுடைய வல்லமையை குறித்தோ இங்கே அவன் அறியவில்லை என்று பார்க்கிறோம். ஆனால் அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், அவருடைய வீட்டில் என்ன பண்ணுறாரு, அங்கே அவருடைய அந்த ராஜ்யத்தில் இருக்கும் பொழுது அங்கே ஒரு 1000 பேருக்கு டின்னர் பார்ட்டின்னு சொல்லாமே இல்லையா? இப்போ நாங்கள் சம்டைம்ஸ் வி கால் அவர் ஃபேமிலி ஃபார் டின்னர், லஞ்சுக்கோ ஏதோ ஒரு லஞ்ச் அரேஞ்ச் பண்ணி கூப்பிட்ற மாதிரி ஒரு ஹால் அவருடைய ராஜ்யத்தில் அவர் கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு 1000 பீப்புளுக்கு விருந்து வைக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படி செய்த போது இவன் என்ன பண்ணுறான், அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக்கை பண்ணுகிறார். ஒரு பயங்கரமான ஒரு மதீனமான வேலை என்னவென்று சொன்னால், அங்கே உள்ள அவனுடைய மனைவிகள், திருமணமாகாத பெண்கள், பிரபுக்கள் எல்லாருமே அமர்ந்திருந்தார்கள். எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, கேதர் பண்ணும் பொழுது தே வாண்ட் டு ஹேவ் சம் வைன். எல்லாரும் திராட்சை ரசம் பருகுவதற்காக என்ன பண்ணுறாரு, அங்கே அவன் என்ன நினைச்சான், அரண்மனையில் இருந்த எல்லா பாத்திரத்தையும் அவன் தொடவே இல்லை. அதை விட்டு என்ன பண்ணுறான், அங்கே ஆலயத்தில் வைக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவுடைய இந்த பொற்பாத்திரங்களை எடுத்து வரும்படி ஆட்களை அனுப்பி கொண்டு வருகிறார்கள். அதன் பின்பதாக எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த அந்த பொற்பாத்திரம் எல்லாம் அந்த கோயிலிருந்து எடுத்து வர சொல்லிட்டு அதில் என்ன பண்ணுறாங்க, இந்த நேபுகாத் நேச்சருடைய மகன் ஹல்லேலூயா என்ன பண்ணுறாரு, பெல்ஷத்சார் திராட்சை ரசத்தை அதில் ஊற்றி எருசலேமில் அங்கே இருக்கிற அங்கே நண்பர்கள், அவருடைய மனைவி, அங்கே இருக்கிற பிள்ளைகள், எல்லா பெண்களுக்கும் அதை என்ன சொல்கிறார், பெண்கள் ஆண்கள் என்று பார்க்காதபடி ஊற்றி கொடுக்கிறார்கள். அதிலே எல்லாரும் பருகுவதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த பகுதியிலே பிரியமானவர்களே, கர்த்தருடைய பாத்திரத்தை அவமரியாதை செய்ய அங்கே ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை நாங்கள் செய்யக்கூடாது. அப்படியாக இந்த இடத்திலே அவன் செய்ததை நாங்கள் பார்க்கிறோம். அவன் அந்த இடத்திலே அந்த பாத்திரத்திலே ஊற்றி குடித்தது மாத்திரமல்ல, அவர்களுடைய தேவர்களை தாங்கள் என்னத்தை அவர்கள் அங்கே பெரிதாய் கொண்டு அவர்கள் சேவிக்கிறார்களோ அந்த தேவர்களை கூட அவன் பெருமை பாராட்டி பேசுவதை குடிச்சு எல்லாரும் அப்படியே கும்பலாக உட்கார்ந்து குடிச்சு பேசிட்டு இருந்திருக்காங்க. அங்கே என்ன நடக்கிறது என்று பார்த்தால் பிரியமானவர்களே, அவர் ஆண்டவருடைய பரிசுத்த மகத்துவத்தை ஒருபோதும் விட்டு கொடுக்கிற தேவன் அல்ல. இந்த இடத்துல பார்த்தால் நடந்த ஒரு முக்கியமான சம்பவம் என்னென்று சொன்னால், பெல்ஷத்சார் திராட்சை ரசத்தை ஆண்டவரின் பாத்திரத்தில் ஊற்றி குடிக்கும் பொழுது அங்கே என்ன நடந்தது, அந்த டைமில் என்ன ஆச்சுன்னு சொன்னால்,
ஒரு சிவரில் இப்போ இந்த பின்னாடி இருக்கிற வாலில் ஒரு கையொண்டு வந்து என்ன பண்ணுது, எழுதுவதை நாங்கள் அந்த பகுதியிலே காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த எழுத்து என்னவென்று சொன்னால் தானியேல் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அதை நாங்கள் படிப்போம். ஹல்லேலூயா. இந்த வசனத்தின் அர்த்தமாவது, மேனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவு உண்டாக்கினார். 27வது வசனம், தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நெருக்கப்பட்டு குறை காணப்பட்டாய். ஹல்லேலூயா.